கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அநேக நேரங்களிலே நாம் பல வகையான துக்கத்தோடு திரிந்து கொண்டிருப்போம். வேதனை 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 என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்திருக்கின்றதா? தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் நீங்கள் என்றாவது அமர்ந்திருக்கின்றீர்களா என்கிற கேள்விக்குறியோடு இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அநேக நேரங்களிலே நாம் தவறுகளை துணிகரமாக செய்கிறோம். என்னதான் வாழ்ந்தாலும் உலகத்தில் தானே வாழ்கிறோம் என்கிற எண்ணத்தோடு பல தவறுகளுக்கு ஒத்து செல்லுகிறவர்களாக அந்தரங்கத்திலே அநேகருக்கு துணிகரம் கொண்டு பல வகையான பாவங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் வந்து, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக வருந்துவது. நம்முடைய பாவங்களுக்காக நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை எல்லாம் துணிகரமாக நாம் செய்கிறோம். அந்த தவறுகள் எல்லாம் நமக்கு ஒரு துக்கமாக தெரியல, கஷ்டமாக தெரியல. இப்படிலாம் பேசலைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது, இப்படியெல்லாம் செய்யலைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது, அவன் ஒன்று சொன்னா விட்டான் பாரு என்று பேச முடியாது நம்மால். தேவனுக்கேற்ற துக்கம் என்று வந்து விட்டால், ஐயோ நான் இதில் பொறுமையாக போயிருக்கலாமே, நான் இதில் அமைதியாக போயிருக்கலாமே, நான் இதில் விட்டு கொடுத்துருக்கலாமே, நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டேனே, என்னுடைய மனைவிக்கு விரோதமாக, என்னுடைய கணவருக்கு விரோதமாக, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல், அல்லது என்னுடைய பெற்றோர்களுக்கு விரோதமாக என்று நம்முடைய பாவங்களை குறித்த ஒரு துக்கம் நமக்கு ஒன்று. தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நமக்கு வந்துச்சுன்னா நம்முடைய பாவத்து நிமித்தமாக வரக்கூடிய துக்கமாக கூட அது இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை அலசி பார்த்து நாங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தின் மூலமாய் எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் சரி செய்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னால் நான் என்னை இழந்துட்டேன் ஆண்டவரே, இந்த காரியம் என்னை துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே, இதில் நான் பொறுமையாக இல்லாமல் போய்விட்டேனே, இப்படி நான் இவர்களுக்கு விரோதமாக நான் பேசிவிட்டேனே என்று சொல்லி உங்களையே நீங்கள் அலசி பார்த்தால் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்குள் நிறையும் பொழுது உங்களை நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்வதற்கு இந்த துக்கம் சவாலாக காணப்படும். இந்த துக்கம் நமக்கு வரலன்னா நம்முடைய தவறுகளை குறித்து யார் சுட்டி காட்டினாலும் சரி, அவன் என்ன சொல்றது, இவன் என்ன சொல்றது. இன்னைக்கு இந்த துக்கங்கள் இல்லாதனால தான் ஆலயத்தில் கூட துணிகரம் கொண்டு பேசி விடுகிறோம், துணிகரம் கொண்டு நாம் அடித்து விடுகிறோம், துணிகரம் கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை நாம் செயல்படுத்தி விடுகிறோம். ஆண்டவரே, தேவனுக்கேற்ற துக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்கள் நிரம்ப உதவி செய்திடலும். தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நமது தவறுதலுக்காக வரக்கூடிய துக்கம், நான் பாவி என்கிற உணர்வு வரக்கூடிய ஒரு துக்கம். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்துவிட்டேனே என்கிற உணர்வுகள் நமக்கு வரும் என்றால் அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக வரக்கூடிய துக்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவது வகையான துக்கம் என்ன? தேவனுடைய வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய துக்கம். வேத வசனங்களில் நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையில் வரக்கூடிய துக்கம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் இப்படி சொல்லுகிறது ஆண்டவரே, நானோ இப்படி வாழ்கிறேனே, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஆண்டவரே, நானோ இப்படி இருக்கின்றேனே,
உம்முடைய வசனத்தின்படி என்னை வாழ முடியவில்லையே, உம்முடைய வசனத்தின்படி என்னால் செயல்படுத்த முடியவில்லையே. அப்போ வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய துக்கத்தினால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பும் என்றால் இவைகளிலும் என் ஆண்டவர் உகந்தவராக, அப்படிப்பட்ட துக்கத்தை ஆண்டவர் மாற்றி அந்த துக்கத்திலே நிலைத்திராமல் அந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய எண்ணங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை மீறும் பொழுது வரக்கூடிய ஒரு துக்கம், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறும் பொழுது வரக்கூடிய துக்கம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், நம்முடைய பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய துக்கம், நம்முடைய தவறுகளுக்காக வரக்கூடிய துக்கம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவதற்காக வரக்கூடிய துக்கம். இந்த துக்கம் யாருக்காவது இருக்குதா? ஐயோ, இந்த வசனம் இப்படி சொல்லுது, நான் இதற்கு கீழ்ப்படியாமல் விட்டுட்டேனே அப்படின்னு என்னைக்காவது நம்ம நினைவு கூறுகிறோமா? இந்த எண்ணங்களெல்லாம் வரணும் அப்படின்னா வேத வசனத்தை கருத்தாக வாசிக்கணும். வேத வசனத்தை கருத்தாக வாசிக்க ஆரம்பித்தா சில நேரங்களில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுவார், எச்சரிப்பான வார்த்தைகளை அவர் கூறுவார். ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லியிருக்க, நான் இப்படியெல்லாம் மாறி இருக்கிறேன் ஆண்டவரே, வசனத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கை இல்லையேங்கிற உணர்வு வரும் பொழுது நம்முடைய உள்ளம் துக்கத்தால் நிரம்பி இருக்கும். நம்முடைய உள்ளம் துக்கத்தால் வசனத்தை மீறுகிறேனே, நம்முடைய வசனத்துக்கு ஒத்தி என் வாழ்க்கை போக முடியவில்லையே என்கிற ஒரு எண்ணங்கள் வரும் என்றால் நம்முடைய தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய உள்ளங்களில் நிரம்பி இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால உள்ளத்தை நிரப்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அந்த துக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். இன்னைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்கள் மிகவும் குறைவு என்பதை என்னால் தைரியமாக சொல்லக்கொள்ள முடியும். ஆண்டவரின் மூலமாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடணும், தொட்டதெல்லாம் பொண்ணாயிரணும், நான் என்ன செய்கிறேன்னு அதெல்லாம் நடக்கணும், என் விருப்பம் எதுவோ அதெல்லாம் நடக்கணும், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி என் துக்கம் மாறுவதற்கு உதவி செய்திடணும். நான் இப்படிப்பட்ட வேத வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் போய்விட்டேனே ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்க நான் பரிசுத்த குலைச்சல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே ஆண்டவரே, அசுத்தமான வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லியிருக்க அசிங்கமான வார்த்தைகளை நான் பேசிக்கொள்கிறேனே ஆண்டவரே. ஒரு ஆலயத்திலே வாலிப கூடுகை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண் ஜபத்திலே நடத்தும் பொழுதெல்லாம் அந்நிய பாஷை பேசி கூட சில நேரங்களிலே அந்த ஜப நேரத்தை நடத்துவது உண்டு. அவ்வளவு தூரம் தன்னை ஆவிக்குரியவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பெண் தெருவிலே வீதியிலே சண்டை போட்டால் அவள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிக அசிங்கமானது. இது என்னம்மா இப்படி கோயிலில் இப்படி அழகா அந்நிய பாஷை பேசுறியே, இது எப்படி உனக்கு நீ இப்படி பேசுகிறா என்று சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், அது ஆவிக்குரிய காரியம், இது பழக்க தோஷம், இது பழக்கத்தில் அப்படியே பழகிட்டேன் அதனால வந்துடுது. அப்படி பேசுகிறது தவறு என்கிற துக்கம் அவர்களுக்கு வரல. அசிங்கமான வார்த்தைகள் வாயில வருது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது வரல. இப்போ குடி பழக்கம் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்வு கிடையாது. எப்படி தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரும்? அதனால தான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வந்துச்சுன்னா, ஆண்டவரே இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே எங்களை மன்னியும் ஆண்டவரே, இழிவான ஆதாயத்துக்கு எங்கள் கரங்களை நீட்டுகிறோமே எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் வந்துச்சுன்னா பரிதானம் வாங்குவதற்கு நம்முடைய கைகளை நீட்ட மாட்டோமே ஆண்டவரே, கிருபையாக இப்படிப்பட்ட துக்கத்தின் மூலமா எங்களுடைய சிந்தனைகளை நீர் சீர்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியவில்லையே அப்படிங்கிற துக்கமும் நமக்கு உண்டாகும். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் இப்படியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, வேத பகுதியை இப்படியெல்லாம் முறைப்படி வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் உடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், உமக்கு உகந்த காரியம் எதெல்லாம் உண்டோ அப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், உமக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. ஆத்தும பாரத்தினால் வரக்கூடிய துக்கம், ஆத்தும பாரத்தினால் வரக்கூடிய துக்கம். இன்னைக்கு இப்படிப்பட்ட துக்கம் உங்களுக்கு இருக்குதா? உலகத்தின் மூலமாக வரக்கூடிய துக்கத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் விரும்பக்கூடிய இந்த துக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவர் உங்களில் பிரியப்படக்கூடிய செயல்கள் உங்களிடத்தில் வருவதற்கு அது காரணமாக இருக்குமே. ஆண்டவரே உமக்கு ஏற்ற துக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்கள் துக்கிக்க தேவையான பலனை நீர் எங்களுக்கு தாரும். தவறு செய்யும் பொழுது அதை குறித்த ஒரு துக்கம் எங்களுக்கு வரட்டும், வசனங்களை மீறும் பொழுது அதை குறித்த ஒரு துக்கம் எங்களுக்கு வரட்டும். எங்களுடைய சரீரங்கள் உமக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் துணிகரம் கொண்டு தவறுகளை செய்ய முற்படும் பொழுது ஒரு துக்கம் எங்களுக்கு வரட்டும். நான் தவறிவிட்டேன்,
பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் என்னிடத்துல வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு துக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவர் எவ்வளவு மகிமையான ஒரு காரியமாக அது மாறுமே. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லையே, என்னுடைய மனசாட்சியே என்னை ஆண்டவரை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவில் என் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே என்கிற உங்களுக்கு துக்கம் இருந்துச்சுன்னா இன்றே உங்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இன்றே உங்களுடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னியும். வெளியிலே நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்தரங்கத்திலேயோ இப்படிப்பட்ட கேடான காரியம் என்கிட்ட உண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும். தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் நம்முடைய உள்ளங்கள் மாறும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் நம்முடைய சிந்தைகள் மாறும் பொழுது உண்மையாகவே நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். மகிமையான தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள வாழ்வை நமக்கு தருவார். எத்தனை ஒரு பெரிய சிலாக்கியம் அது, எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் அது. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும், கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். மகிமையான எங்கள் ஆண்டவர், மாட்சிமை நிறைந்த எங்கள் ஆண்டவர், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே அப்படிப்பட்ட துக்கத்தினால் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போமா? இன்னைக்கு ஆண்டு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவம் உங்களுக்கு துக்கமாக தெரிகின்றதா? தேவனுடைய வசனங்களுக்குரிய மீறுதல் உங்களுக்கு துக்கமாக தெரிகிறதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே என்பது உங்களுக்கு துக்கமாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் ஆண்டவரே அப்படிப்பட்ட துக்கத்தோடு நான் என்னை எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, அநேக பாவங்களை துணிகரமாக நான் செய்து விடுகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமை இழந்திருந்தேன், அமைதி காக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இல்லாமல் கோபப்பட்டிருந்தேன், மன்னியும். கேளுங்கள். உங்களுடைய வசனத்தை நான் மீறுதேன், மன்னியும். நான் விரும்பாததை செய்கிறேன், மன்னியும். ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய செயல்கள் என்கிட்ட உண்டு, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் என்னுடைய உள்ளம் எப்போதும் நிரம்பி என்னுடைய சிந்தைகளை நான் எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீ ஞாபகப்படுத்தின அல்லது சுட்டி காட்டின இந்த செய்திகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை உமக்கு ஏற்ற துக்கத்தினால் என்னுடைய உள்ளங்களை நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையினாலும் கிருபையினாலும் வழி நடத்தியறலும், முடிசூட்டியறலும், பாதை காட்டியறலும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.